Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை பெருநகர மாநகராட்சியில் சுமார் 35% தொழில் வரி உயர்வுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் சென்னை பெருநகர மாநகராட்சி சென்னை வாழ் மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக சுமார் 35% தொழில் வரி உயர்வை அறிவித்துள்ளதற்கு எனது கடும் கண்டனம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2024-25 ஆண்டு அரையாண்டு முதல் தொழில் வரி உயர்வு அமல்படுத்த நேற்று சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 44 மாத கால திமுகவினுடைய ஆட்சியிலே சென்னை மாநகரினுடைய முக்கிய சாலைகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, நெல்சன் மாணிக்கம் சாலை, வடபழனி போரூர் சாலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, இசிஆர் ஓஎம்ஆர் சாலை என அனைத்து முக்கிய சாலைகளுமே குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கின்றன என குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து முக்கிய சாலைகளின் நிலையே இப்படி எனில் மாநகரில் உள்ள மற்ற சாலைகளின் நிலை மிகவும் மோசம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே சொத்து வரி, குடிநீர் வரி கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் இனி ஆண்டுதோறும் 6% வரி உயர்வு அமல்படுத்தப்படும் என்றும் இவற்றோடு குப்பை வரி, கட்டிட வரைபட கட்டணங்கள் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த தொழில் வரி உயர்வினால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், வணிகர்கள் என சுமார் 75% மக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.